Jesus. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிற வார்த்தையானது தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி சுதந்தரிக்க போகிறோம். How to inherit the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்படி அடைய போகிறோம், அல்லது நாம் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம், அல்லது நாம் எப்படி சுதந்தரிக்க போகிறோம். யோவான் 3:3 எழுதியிருக்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவன் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இந்த யோவான் 1 இந்த 1 போட்டிருக்குது. ஜூயிஷ் கவுன்சிலே, யூதர்களுடைய அந்த கவுன்சில்ல ஒரு தலைவன் இருக்கிறார், பரிசேயன் எனப்பட்ட நிக்கோதேமு. ஒரு பரிசேயன் நிக்கோதேமு இரவிலே இயேசுவிடத்தில் வரான். எப்பொழுது வந்து கேட்கிறான் பாருங்க, அநேகர் உங்களை தேவனுடைய பிள்ளைகள் தெரிஞ்சோம், உங்க ஆபீஸ்லயா இருக்கட்டும், நேரடியா வந்து பேச மாட்டாங்க, தனியா வந்து இயேசுவை பத்தி கேட்பாங்க. எப்படி நீ சர்ச்சுக்கு போற, எப்படி நீ இது மாதிரி பண்றன்னு சொல்லி. அதே போலதான் பரிசேயனாகிய நிக்கோதேமு. ஏன்னா எல்லா பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க, எப்படி குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன், அவன் அந்த ரூலிங் கவுன்சில் இருக்கிற ஒரு நிக்கோதேமு, இரவு நேரத்துல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இரவு நேரத்துல வரார் இயேசு கிறிஸ்துவிடத்தை வந்து, ரபி, நீர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறது கண்டிப்பா உங்களோட கர்த்தர் இராவிட்டால், நீங்கள் தேவனிடத்திலிருந்து வரத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால், கர்த்தர் உங்களோடு இராவிட்டால் நீங்கள் இதை செய்ய முடியாது. நீங்க ஒரு டீச்சர், நீங்க ஒரு போதகர் என்று சொல்லி, ரபி என்பதற்கு போதகர் என்று அர்த்தமாம். அப்போ இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை பார்த்து சொல்லுகிறார், நிக்கோதேமுவே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொல்றார். எப்படி மறுபடியும் பிறப்பது? How to born again? How to be born again? This is a question I want to ask you. எப்படி நான் மறுபடியும் பிறப்பது? இதே கேள்விதான் நிக்கோதேமுக்கு இருக்கிறது. அவர் என்ன கேட்கிறார் பாருங்களேன், 4 அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அப்போ இந்த வசனத்தின்படி என்ன தெரியுது? கேட்க வந்த நிக்கோதேமு யாரு? ஒரு வயதான ஒரு பரிசேயன். பாரிசீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டா இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, ரொம்ப வேதத்துல வல்லுநர்களா இருப்பாங்க. they will be like a scholar in the Bible. ஆகமங்களை, அந்த ஆதியாகமம், யாத்திராகமம், எல்லா ஆகமங்களையும் நியாய பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள் தான் இந்த பாரிசீஸ். இந்த பாரிசி என்ன பண்றாரு? அந்த நிக்கோதேமு கேட்கிற இயேசுவிடத்துல, இயேசுவே, ஒருவன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி அவன் மறுபடியும் பிறக்க முடியும்? அப்ப இயேசு கிறிஸ்து அவன் இன்னொன்னு கேட்கிறாரு, தாயின் கற்பத்துக்குள்ள எப்படி திருப்பியும் போக முடியும்? இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்க நிக்கோதேமன் என்ன பண்றாரு? அந்த வயதான பாரிசீஸ் அந்த பரிசு என்ன பண்றாரு? எப்படி ஒருவன் தாயின் வயிற்றிலே மறுபடியும் போக முடியும்? இந்த காலை நேரத்துல நீங்க ஒருவேளை 50 வயது, 40 வயது, 30 வயது தாண்டி இருக்கலாம். நான் இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வருவாரா? இயேசு கிறிஸ்து என்னை அவர் பார்க்கிறாரா, என்னை நேசிக்கிறாரா என்று நீங்க ஒரு கேள்வியை கேட்கலாம். இங்க பாருங்க, நிக்கோதேமு அவன் முதிர் வயதவனா இருக்கிறார். ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில், முதிர் வயதுன்னு சொன்னா 60, 70, 75, 80 வயது, 70 வயதுக்கு மேல, 60 வயதுக்கு மேல இருக்கிற ஒரு மனிதன் எப்படி நான் மறுபடியும் தாயினுடைய வயிற்றுக்குள்ள போய் நான் மறுபடியும் எப்படி பிறப்பதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து சொன்னது, நீ மறுபடியும் பிறக்கணும். அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்று சொன்னால் ஒருவன் தாயின் வயிற்றிலே போய் பிறப்பது அல்ல, அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இந்த காலை நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறதான சத்தியம் என்னவென்றால், நீங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் டைப் பண்ணுங்க, கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க ப்ளீஸ். முடிஞ்சா நீங்க டைப் பண்ணுங்க. இல்ல பிரதர், நான் சொல்ல விரும்பலன்னு சொன்னா இட்ஸ் ஓகே. ஒருவேளை நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலன்னா நீங்க டைப் பண்ணாதீங்க. ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க.
ஏன்னா நீங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு அடுத்த கட்டமாக ஆவியினாலே ஞானஸ்தானம் எடுப்பதற்கு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் ஓகே. கர்த்தர் உங்கள் இருதயத்தை இன்றைக்கு ஆயத்தம் செய்கிற போகிறார். நீங்கள் சீக்கிரத்திலே ஞானஸ்தானம் எடுத்து நீங்கள் சீக்கிரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் மாற போறீங்க. இந்த காலை நேரத்துல ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் மறுபடியும் பிறக்கல பிரதர்ன்னு சொல்லிட்டு, நான் இந்த மெசேஜை கொடுத்து முடிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்திலே மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை அவர் கொடுக்க போகிறார். The Lord is going to give you an experience how to be born again in the spirit. Raka maha seke libahaso. Thank you Jesus. Thank you Jesus. Sister Lizzie Solomon, Sister Monica Shalini, Sister Suganthi Prabhakaran, Sister Ramya, Sister Beena Roberts, சிஸ்டர் சுதா. ஓகே, நிறைய பேர் நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. God bless you. இப்போ அடுத்த क्वेश्चन, எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறீங்க? How many of you are filled with the Holy Spirit? இந்த கேள்விக்கு ஆன்சர் எனக்கு கம்மியா வரும்னு சொல்லிட்டு தோணுது. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினாலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதாவது 2 வகையான ஞானஸ்தானம் இருக்கிறது. ஒரு ஞானஸ்தானம் நம்முடைய பாவத்திற்கு மரித்து நாம் நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானம் வந்ததற்கு அப்புறம் ஸ்தானம் பண்ணுவது ஞானஸ்தானம். உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய அறிவிலே நான் செய்வது தவறு, இயேசு கிறிஸ்து என்று தேவன் இருக்கிறார், அந்த தேவன் எனக்காக சிலுவையிலே மரித்தார், அந்த கர்த்தர் அவருடைய இரத்தத்தை எனக்காக சிலுவையிலே சிந்தினார், நான் கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் உணர்ந்தவர்களாய் நாம் ஞானஸ்தானம் எடுப்பது. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்நானம் செய்வது, ஜலத்தினாலே ஞானஸ்தானம் எடுப்பது, அது தண்ணீரினாலே பிறந்த ஒரு அனுபவம் நம்முடைய மாம்சத்திற்கென்று. இப்பொழுது நீங்க ஜலத்தினாலே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஹியர் நீங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறத நான் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட், ஆவியினாலே ஞானஸ்தானம் என்பது சொல்வது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியினோடு கூட அவர் வந்து அவர் உங்களை ஆட்கொள்வதுதான் பரிசுத்த ஜலத்தினாலும் ஆவியினால் ஞானஸ்தானம் எடுப்பது. இந்த காலை நேரத்துல எஸ் ஐ கேன் see some people here இன்னும் ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்கல. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆவியினாலே ஞானஸ்தானம் எடுக்கிறதை எவ்வளவு முக்கியம் என்பது சொல்வதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், கிங் அண்ட் டொமினியன் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. மத்தேயு 6:33 சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? உங்கள் இருதயத்திற்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது உங்கள் இருதயத்திற்குள்ளே வந்திருக்கிறது. தேவன் எங்கே ஆளுகை செய்கிறார்? அவர் உங்கள் இருதயத்திலே ஆளுகை செய்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். கர்த்தர் நம்முடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே அவர் உட்கார்ந்து அவர் வீற்றிருந்து அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அவர் ஆளுகை செய்ய அவர் வேண்டுமானால் நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியா இருக்கும். நாம் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் இந்த பாவத்திற்கு மரித்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளே உயிர் திரும்புகிறோம். ஆவியினால் ஞானஸ்தானம் பண்ணப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைந்தவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா வைத்திருக்கிறார். How to inherit the kingdom of God? அதுக்கு ஒரே வழி, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இந்த ஊழியத்தினுடைய பெயர் ஸ்பிரிட் ரெவலேஷன் எம்பசி. ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான இந்த ஊழியம் நாம் எப்பொழுதும் அதிகமாய் நாம் ஜெபிக்கிறது பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை ஜெபிக்கிறோம். Always we pray in the tongues. அநேக நேரம் நம் ஆவியில ஜெபிக்கிறோம். ஏனென்றால் இதுதான் ரகசியம். நீங்க ஆவியில பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, தேவன் ராஜ்யம் பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பாவத்திற்கு மரித்துட்டோம், நாம் ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டுட்டோம். இப்பொழுது ஆவியில நாம் பிறக்க வேண்டும். நாம் புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஞானப்பாலாகிய வசனத்தின் மேல தாகமா இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்துல this precious morning
The Holy Spirit reminds us நாம் எதற்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமி ஒன்று உருவாக போகிறது. இது எப்போ உருவாகும்? தேவனுடைய வருகைக்கு அப்புறம், எல்லாவற்றுக்கும் அப்புறம் ஒரு புதிய வானம் புதிய பூமியை கர்த்தர் உருவாக்கி உங்களையும் என்னையும் அதை ராஜாக்களாக, we will be like kings ruling this earth. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அத்தாரிட்டி கர்த்தர் மறுபடியும் நமக்கு திரும்ப எடுத்து கொடுத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை நம்மை வைத்திருந்தார். we were in the kingdom of God in the garden of Eden. ஏதேன் தோட்டம் என்பது தேவனுடைய ராஜ்யம். அது அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே தான் பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தர் வந்து உலாவிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்த பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் எழுந்த பொழுது, கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படியாத பொழுது, அந்த கீழ்ப்படியாமை தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அவரை துரத்தி விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய இரண்டாம் ஆதாம், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேவனிடத்தில் அனுப்பப்பட்ட ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய தற்சுரூபமாய் இருந்து அவருடைய மகிமையை அவர் சுமந்து கொண்டு இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து, அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி உங்களுக்கும் எனக்கும் அந்த தேவ ராஜ்யத்திற்கு போவதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த பரிசேயனாகிய நிக்கோதேமு வந்து கேட்கிறார், ரபி, நீர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கலாம், செய்ய முடியாது. நீங்க உண்மையாலுமே உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த பரிசேயன் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட அற்புதங்களை எவனும் செய்ய மாட்டான், யாரும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கலனா, ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று சொல்லி முதிர் வயதா இருக்கிற நிக்கோதேமு வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே, காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். பரிசேயனாகிய நிக்கோதேமு சொல்கிற வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நிக்கோதேமு வந்து இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பேச வராரு. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கணும்னா நீ மறுபடியும் பிறக்கணும். This morning நீங்க எந்த வேலையை வேணா செய்யலாம், எங்க வேணா நீங்க தங்கலாம், எங்க வேணா இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோமான்னு மட்டும் பாருங்க. இந்த பூமியில எந்த மூலையில வேணா இருங்க, எந்த இடத்துல வேணா நீங்க இருங்க. You may stay in the 5-star hotel, you may stay in 7-star hotel, you may stay in the best place of this earth. ஆனா தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்த இடங்கள்லாம் ஈடாகாது. நீங்க ஆவியில பிறந்திருந்த அனுபவம் இன்றைக்கு உங்களுக்கு வேணும். நாம் சில வசனங்களை நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show some verses from Bible. Rabba Sheka Parakasia Maradose. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரிகபாசே, மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. பாருங்க, இதுவரைக்கும் மனுஷன் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை துரத்தினதே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து முதலாக மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவியை துரத்துகிறார். How come a man can cast out the demon from another man? எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை துரத்த முடியும்? ஆவிகளின் மேலே, அசுத்த ஆவிகளின் மேலே அதிகாரம் இருந்தாதான் கிங்டம் ஆஃப் காட் வந்து கிங்டம் ஆஃப் சேட்டனை அழிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து, அவர் பிசாசின் தலையை நசுக்கி பிசாசனை அதமாக்குவதற்கு, பிசாசனை கட்டி போடுவதற்கு, அவரை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அதுக்காக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினால் என்று என்பது பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை நான் துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 1:15. மார்க் chapter 1 verse 15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று,
மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். காலம் நிறைவேறினது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, காலம் மிகவும் மிகவும் இயேசு கிறிஸ்து அப்பவே சொல்லிட்டாரு, காலம் சமீபமாயிற்று. அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து செல்கிற நீங்களும் நானும் மிக மிக அருகில் இருக்கிறோம். தேவனோடு கூட இசைவு, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு, தேவனோடு கூட ஃபெலோஷிப் கம்யூனியன் பண்றதுக்கு காலம் சமீபமாயிற்று. தேவனுடைய ராஜ்யம் காலம் நிறைவேறிற்று. தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறிற்று. தேவன் அநேக இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, உங்க பக்கத்திலே தான் இருக்குது. நீங்க இந்த டைம்ல within a fraction of second you can enter into the kingdom of God through the spirit of the Lord. சுவிசேஷத்தை விசுவாசிங்க, இந்த காஸ்பலை நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. மா ராகா பாசே லூக்கா 17:20-21 எடுத்துக்கொள்வோம். Luke chapter 17 verse 20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏதுவா இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ராகா பாஷே கேரபாஹந்தோ. பாருங்க, எவ்வளவு பெரிய ரகசியத்தை கர்த்தர் சொல்கிறார். பரிசேயன் வந்து கேட்கிறான், தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி. அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறது, அதோ என்று சொல்லப்படுகிறதுக்கு ஏதுவா இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுடைய ஆவிக்குள்ளே, உங்கள் இருதயத்திற்குள்ளே தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. The kingdom of God is inside you. அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திற்குள்ளே அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள்ள போக வேண்டும். நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் வீற்றிருப்பார். தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் சுதந்திரவாளியா இருப்பீங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தை சுமந்து செல்கிற பாத்திரமா இருப்பீங்க. மறுபடியும் இந்த வசனத்தை படிங்களேன். 20 லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது, ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டாரு, அப்போ எப்போ தேவனுடைய ராஜ்யம், நீங்களே வந்துட்டீங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல உள்ள கர்த்தர் சொல்றீங்க, அப்போ எப்போ தேவனுடைய ராஜ்யம் வரும்னு சொல்றாரு கேட்கிறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பிரத்யட்சம்னா கண்கூடா வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏதுவா இராது. அங்க இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்றது மாதிரி இருக்காது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. The kingdom of God is inside you. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கு. அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைத்திருந்தால் நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். வசனமானது உன் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. வார்த்தை என்றால் என்ன? யோவான் 1:1 சொல்லியிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைத்து அதை தியானிக்க 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 ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டே போகும். நீங்க நடக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து கொண்டு போவீங்க. நீங்க படுக்கும் பொழுது, நீங்க எழுந்திருக்கும் பொழுது, நீங்க சாப்பிடும் பொழுது, நீங்க வேலைக்கு போகும் பொழுது, எல்லா இடத்திலும் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர நீங்க எடுத்துக்கொண்டே போவீங்க. உங்களை மனுஷர்கள் பார்க்கும்போது ஏதோ இந்த மனுஷன் கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு, இவர்கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு, இந்த தாய் கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு, இந்த சகோதரன் கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு, இந்த சகோதரி கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கு, என் அண்ணன் கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி உங்களை கூட இருக்கிறவங்களே உங்களை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் இருதயத்திற்குள்ளே சுமந்து கொண்டு போறீங்க. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், உன் சரீரத்தை நான் தேவனுடைய ஆலயமாய் வைத்திருக்கிறேன். நாம் நேற்று தியானித்தோம், உங்களுடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஆலயமா இருக்கிற நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தை சுமந்து கொண்டு போகிறோம். அன்றைக்கு லேவியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள்.
இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனாலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனாலே நாம் தேவ ராஜ்யத்தை, அவருடைய மகிமையை நாம் சுமந்து கொண்டு போகிறோம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். I believe the Lord is opening your spiritual eyes. இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இயேசு கிறிஸ்து அவர் திறந்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான சந்தேகங்கள், குழப்பங்களை அவர் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். I can feel ஒரு பெரிய ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தை வந்து நிரப்புகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய ஒரு அன்பு, அமைதி, ஒரு பெரிய அந்த கேயாஸ் நடுவுல, ஒரு பெரிய அந்த சூறாவளிக்கு நடுவுல ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்கள் இருதயத்துக்குள்ள வருகிறது. The kingdom of God is coming inside your heart. The Lord is going to reign inside you. Ma sheka para kaba say ma radu shepa rikeze. இதோ இங்கே என்றும் அதே அங்கே என்றும்